முனிவர் நாராயணா என்ற திருநாமத்தின் மகிமையை அறிய விரும்பினார். ஒரு முனிவரிடம் கேட்டபோது, முனிவர், ரொம்ப சுலபம். நாரம் என்றால் தண்ணீர், அயனன் என்றால் சயந்திருப்பவன் என்று பொருள். அவன் கடலிலே சயனம் கொண்டவன் அல்லவா, அதனால் நாராயணன் என்றார். முனிவரின் எளிமையான விளக்கத்தில் திருப்தி அடையாத நாரதர் விளக்கம் அளிக்க வல்ல நாராயணனிடம் ஓடினார். நாரதர் நாராயணனிடம், உம்மை நாராயணா என்று துதிக்கிறேன், ஆனால் அதன் பொருள் தெரியவில்லை, விளக்கவும் என்று கேட்டார். நாராயணனும், அடடா, எனக்கும் தெரியாதே, நர்மதை கரையில் உள்ள வண்டிடம் போய் கேள் என்று சொன்னார். நாரதர் வண்டிடம் கேள்வியை கேட்டதும் வண்டு இறந்தது. அதிர்ச்சியடைந்த நாரதர் நாராயணா என்று அலற, நாராயணன் சிரித்துக்கொண்டே, கிளி மற்றும் கன்றுவிடம் கேள் என்றார். நாரதரும் அப்படியே கேட்க ஒவ்வொன்றாய் இறந்து போனது. இது நாரதருக்கு பயத்தை ஏற்படுத்தியது. நாரதர் பயந்து கொண்டே, ஐயனே, நாராயணன் என்ற நாமத்தை கேட்பவர்கள் இறந்து விடுவார்கள், அதுதானே அர்த்தம் என்றார். நாரதா, கலங்காதே, காசியில் பிறந்துள்ள இளவரசனிடம் போய் கேள் என்றார் நாராயணன். நாரதர் பயந்தபடியே இளவரசனிடம் கேட்டார். இளவரசனும், நாரதரே, நானே வண்டாய் கிளியாய் கன்றாய் பிறந்தேன். உம் வாயால் நாராயணா என்ற நாமத்தை கேட்டு செல்வங்களை எல்லாம் அனுபவிக்கத்தக்க இளவரசனாய் உயர்ந்த மனித பிறவியை பெற்றேன் என்றான். அதாவது, நாரதரின் வாயால் நாராயணா என்று கேட்கும் பாக்கியத்தாலேயே முந்தைய பிறவிகளின் நிலைகளில் இருந்து படிப்படியாக உயர்ந்து இப்போது இளவரசனாக பிறந்திருப்பதாகவும், அதன் மூலமாக செல்வமும் முடிவில் பிறவி பிணியில் இருந்து விடுதலையும் கிடைக்கும் என்றும் அவன் விளக்குகிறான். நாராயணன் என்றால் வாழும் போது செல்வம் அளித்து மரணத்திற்கு பின் பிறவி பிணி தீர்ப்பவர் என நாரதற்கு புரிந்தது. ஆகையால் நாராயணா மந்திரம் என்பது வெறும் உச்சரிப்பு மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக சக்தி. நாராயண மந்திரம் அழிவுக்கு அல்ல, ஆன்மீக வளர்ச்சிக்கும் முக்திக்கும் வழிவகுக்கும் ஒரு சக்தி. இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.